أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்முடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துவதில் இறை துதி எனப்படுகின்ற தஸ்பீஹுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அது என்னவென்று நாம் இப்போது பார்ப்போம். தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, இந்த சுப்ஹானல்லாஹ் என்று தொடங்குகின்ற வார்த்தைகள் இவைகளுக்கு தான் தஸ்பீஹ் என்று பெயர். சுப்ஹானக்கல்லாஹும்ம, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக, இப்படி எல்லாம் தொடங்குகின்ற சுப்ஹான் என்று தொடங்குகின்ற வார்த்தைகளுக்கு தான் தஸ்பீஹ் என்று பெயர். திருக்குர்ஆனிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா 8 அத்தியாயங்களை தஸ்பீஹை கொண்டு தொடங்கி இருக்கிறான். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சூரத்துல் அலா. சூரத்து இஸ்ரா, மிஅராஜை பற்றி வரக்கூடிய சூரா இஸ்ராவை சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று தொடங்கி இருக்கின்றான். இவ்வாறு 8 அத்தியாயங்கள், சூரா இஸ்ரா, நஹல், ஹதீத், ஹஷ்ர், ஸஃப், அல் ஜும்ஆ, அத்-தகாபுன், அல் அலா, இப்படி 8 அத்தியாயங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தஸ்பீஹை கொண்டு தொடங்கி இருக்கிறான். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. திருக்குர்ஆனிலே சுமார் 30 இடங்களில் தஸ்பீஹை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கின்றான். நபிமார்கள் சொல்வதாக, நல்லடியார்கள் சொல்லக்கூடிய தஸ்பீஹ், இவ்வாறாக சுமார் 30 இடங்களிலே தஸ்பீஹை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான் என்று திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். இப்போ தஸ்பீஹினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபவாயித் எனப்படுகின்ற பலன்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய மாண்புகள், உயர்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதல் விஷயம், தஸ்பீஹை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால், நம்முடைய மனக்கவலைகள் நீங்குகின்றன. தீராத கவலை, நாட்பட்ட கவலை, நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பார்கள் சிலர். அதனால் மன உளைச்சலுக்கே ஆளாகி விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த மனக்கவலைகளை நீக்குகின்ற வலிமை தஸ்பீஹுக்கு இருக்கிறது. பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹிஜ்ர் என்கின்ற 15வது அத்தியாயத்தினுடைய 97, 98 ஆகிய 2 வசனங்களிலே சொல்கிறான், நபியை அந்த மக்காவிலே வாழ்ந்திருந்த குறைஷிகள், என்ன வேண்டாதவர்கள், இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள் நபியின் மீது பழி தூற்றினார்கள். அவர்களுக்கு மன வருத்தப்படும்படி நடந்து கொண்டார்கள். அந்த சமயத்துல தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனின் 15வது அத்தியாயத்தினுடைய 97, 98 ஆகிய 2 வசனங்களை இறக்கி சொல்கின்றான், நபியே, வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலு, அவர்களின் வார்த்தைகளால் உங்கள் இதயம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நமக்கு தெரியும், அவங்க பேசுற பேச்சை கேட்டு நீங்க ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கீங்க, நமக்கு தெரியுது. எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழை நீர் துதிப்பீராக. வகும் மினஸ் சாஜிதீன், இறைவனுக்கு சிரம் பணிவோரில் ஒருவராக நீர் இருந்து விடுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ தஸ்பீஹ் என்பது மனக்கவலையை போக்கும். எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய இதயம் மனக்கவலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இதயம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழை நீங்கள் துதிப்பீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ எனவே நீர் துதிப்பீராக என்கிற அந்த வாசகம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனக்கவலைகளை நீக்கக்கூடிய வலிமை இறை துதிக்கு, தஸ்பீஹுக்கு உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கடுத்து, நாம் விரும்பியது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்க விரும்பின ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதிகமாக நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். விரும்பினது கிடைக்கணும்னா அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள். பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா 20வது அத்தியாயம் சூரா தாஹா, அதுல 130வது வசனத்திலே சொல்கிறான், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. இப்போ அதிகமா தஸ்பீஹ் பண்ணணுமா? நாம விரும்பினது கிடைக்கணும்னா அதிகமா தஸ்பீஹ் பண்ணணும். விரும்பின வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, விரும்பின இடத்துல சம்பந்தம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது விரும்பக்கூடிய சம்பள உயர்வு நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், விரும்பின நாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றோம், விரும்பின காலேஜில் சேர வேண்டும் என்று நினைக்கின்றோம், விரும்பின கோர்ஸ் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்படியாவது நாம விரும்பினது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் தஸ்பீஹை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணிக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள், 20வது அத்தியாயம் 130வது வசனம் சூரா தாஹா, வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நபியே, உமது இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. கபல துலுஇ ஷம்சி, சூரியன் உதிக்கும் முன்னர், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சுபூர் உடனே சூரியன் உதிக்கிற வரைக்கும் தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கணும். வகபல குருபிஹா, சூரியன் மறையும் முன்னர், அஸ்ர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடில இருந்து மறைகிற வரைக்கும் தஸ்பீஹ் பண்ணுங்க.
ஆனாயில் லைலி, இரவு நேரங்களிலும், இரவினுடைய முன்னேறம் பின்னேறம் இரவு நேரங்களில், ஆனானா நேரங்கள், ஆனாயில் லைலி ஃபஸப்பிஹ், இரவின் பல்வேறு நேரங்களிலும் நீங்கள் இறைவனை துதிப்பீராக. மேலும் அத்ராஃபன் நஹார், பகலின் பல்வேறு பகுதிகளிலும் இறைவனை துதிப்பீராக. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? லஅல்லக தர்தா, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்ப விரும்பினது கிடைச்சாதானே நமக்கு திருப்தி வரும், வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு வரும். லஅல்லக தர்தா, நீங்க விரும்பினது, நீங்க விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள், இந்த வாழ்க்கைய சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. லஅல்லக தர்தா என்கிற வார்த்தைக்கு விளக்கம் அளித்த திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இம்மையிலும் மறுமையிலும் லஅல்லக தர்தா, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். எப்போ? இம்மையிலும் திருப்தி அடைவீர்கள், மறுமையிலும் உங்களுக்கு திருப்திகரமான வாழ்வு கிடைக்கும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுவதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்து அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதற்கடுத்து தஸ்பீஹினுடைய அடுத்த சிறப்பை பாருங்க. மூன்றாவது என்னவென்றால், அதாவது மனிதர்கள் பெரும்பாவங்களை செய்யக்கூடிய நேரத்தில், மனிதர்கள் பெரும்பாவங்கள் பண்றாங்க இல்லையா, அப்படி பெரும்பாவங்கள் பண்ற நேரத்துல வானம் அப்படியே வெடித்து சிதறி விடும் போல தயாராகி விடுகிறது வானம். என்னடா இது, இறைவன் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும், அல்லாஹ் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும் மனிதன் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றானே என்று வானம் வெடித்து சிதறிவிட பார்க்கிறது. அந்த நேரத்தில் வானத்தை வெடிப்பில் இருந்து காப்பாற்றி, யா அல்லாஹ் இந்த அடியார்களின் பாவங்களை மன்னித்து விடு, இல்லைன்னா வானம் வெடிச்சு அவங்க தலை மேல விழுந்துரும் என்று அடியார்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு மலக்குமார்கள் முதலாவது தஸ்பீஹ் தான் செய்யறாங்க. பாருங்கள், சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தின் 5வது வசனம். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன, வானங்கள் மேலிருந்து இடிந்து விழ பார்க்கின்றன. எதனால? மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தினால. வல் மலாயிகத்து, அந்த நேரத்தில் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனை மலக்குமார்கள் புகழ்ந்து துதிக்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த், அப்படி பாவ மன்னிப்பு தேடுகிற போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த அடியாருடைய பாவங்களை மன்னிச்சு வானத்தை இடிந்து விடாமல், உலகத்தை அழிந்து விடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு. அதற்கடுத்து பாருங்கள், மூன்றாவது இது. அதற்கடுத்து மலக்குமார்கள் தஸ்பீஹ் இப்ப மட்டும் செய்யல, மலக்குமார்கள் இப்ப மட்டும் செய்யல, ரொம்ப கவனமா கேட்கணும். மனிதர்களை நான் படைக்க போகிறேன், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில் நான் மனிதனை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் சொன்னபோது மலக்குகள் என்ன சொன்னார்கள்? நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, இறைவா உன்னை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம், உன்னை நாங்கள் புகழ்ந்து துதிக்கின்றோம். நீ எதுக்கு இன்னொரு படைப்பை படைக்க போற? உன்னை புகழ்ந்து துதிக்கத்தான் ஆள் வேணும், நாங்க அதை பண்றோமே, நீ எதற்கு இன்னொரு படைப்பை படைத்து எதற்காக படைக்கணும், நாங்களே பண்றோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். அந்த படைப்பு உலகத்துல பாவம் செய்து, அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறைவனின் கோபத்தை தணிக்க, வானத்தை வெடிப்பதில் இருந்து தடுக்க தஸ்பீஹ் செய்றாங்க. அப்போ தஸ்பீஹ் என்பது இறைவனை எப்படி ஆற்றுப்படுத்துகிறது, இறைவனுக்கு எவ்வளவு பிடித்தமான ஒரு விஷயம். நாங்க தஸ்பீஹ் பண்ற எதுக்கு மனுஷன் என்று மலக்குகள் கேட்கிறார்கள். அந்த மனுஷன் தப்பு செய்யும் போது மலக்குகள் தஸ்பீஹ் செஞ்சு அழியாமல் காப்பாற்றுகிறார்கள், வானத்தை வெடிக்க விடாமல் காப்பாற்றுகிறார்கள். இப்ப தஸ்பீஹ் என்பது மலக்குமார்கள் செய்வது என்பது மாத்திரமல்ல, மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மலக்குகள் தஸ்பீஹ் செய்துவிட்டு தான் மனிதனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இது நாலாவது. மூன்றாவது. நாலாவது பார்த்தோம் என்று சொன்னால், சொர்க்கவாசிகளும் தஸ்பீஹ் பண்றாங்களாம். சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமாவும் தஸ்பீஹ் முடிகிறது இல்ல, தஸ்பீஹ் தொடரும். அல்லாஹ் கூறுகிறான், தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம். தனியாக இருக்கும்போது அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள், யாரையாவது சந்திக்கும் போது சலாம் சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்று. சொர்க்கத்திலேயும் சலாம் உண்டு. தனியா இருக்கும்போது தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா 10வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம் சூரா யூனுஸ்ல சொல்றான். எனவே சொர்க்கத்திலும் தொடரும் ஓர் அமல் தஸ்பீஹ். அதற்கடுத்து பாருங்கள், நம்முடைய வாழ்வில் அற்புதம் நிகழ வேண்டுமானால் தஸ்பீஹ் செய்யணும். தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்விலும் அற்புதம் நடக்கும். சாத்தியமே இல்லை என்று கருதுகின்றவை நடக்கும் நம்முடைய வாழ்வில். பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சூரா மரியம் 19வது அத்தியாயம், சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம், இதுல எல்லாம் ஜக்கரியா நபியினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி காட்டுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, இறைவா எனக்கு ஒரு வாரிசை கொடுப்பாயாக என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வாரிசை நாம தருவோம். அப்போ ஜக்கரியா நபிக்கு ஒரு
யா அல்லாஹ், நான் முதுமையில் அகப்பட்டுக்கிட்டேன், என்னுடைய மனைவி ரொம்ப முதுமையின் காரணமாக குழந்தை பெற்று இழந்து விட்டார்கள், இந்த சமயத்தில் எனக்கு குழந்தை பிறக்கும் நீ சொல்ற, ஏதாவது ஒரு சான்று இருந்தால் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆயத்துக்க அல்லா துகல்லிமன் நாஸ, உமக்கு நாம் தருகின்ற சான்று என்னவென்றால், மனிதர்களிடத்தில் நீங்கள் ஸலாஸத ஐயாமின் இல்லா ரம்ஸா, ஜாடையாக தவிர மனிதர்களிடத்தில் நீங்கள் பேச மாட்டீர்கள். நீங்க பேசுறது ஜாடையா தான் பேசுவீங்க. சவியா, இன்னொரு அத்தியாயத்தில் சொல்றா சவியா, அதுக்காண்டி நீங்க ஊமை ஆயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்களால பேச முடியும், ஆரோக்கியமா இருப்பீங்க, ஆனா நீங்க பேச மாட்டீங்க. அதாவது உலக காரியங்களை நீங்கள் பேச மாட்டீர்கள். ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இல்லா ரம்ஸா, நீங்கள் ஜாடை சபிக்கினையாகத்தான் மக்களிடத்துல பேசுவீங்க, ஆனால் வஸப்பிஹ் வதுகுர் ரப்பக கஸீரா, அந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வஸப்பிஹ் பில் அஷிய்யி வல் இப்கார், காலையிலும் மாலையிலும் இறைவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப தஸ்பீஹ் செய்துதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமையில் குழந்தை பேற்றுக்கு தயாராகிவிட்ட அந்த வலிமையை, ஆற்றலை அவர்கள் பெற்றார்கள். அல்லது ஆற்றலை பெற்று அவர்கள் தஸ்பீஹில் ஈடுபட்டு அந்த ஆற்றலுக்கு அவர்கள் உரம் ஏற்றிக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஜக்கரியா நபி தான் மாத்திரம் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கல. அல்லாஹ் சொல்லிட்டா நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, அவங்க மட்டும் தஸ்பீஹ் செய்யல, அவங்க சந்தித்த மக்களை எல்லாம் தஸ்பீஹ் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க என்று அந்த மக்களை அவர்கள் தூண்டிக் கொண்டும் இருந்தார்கள். அப்படின்னா வாயால தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது, தஸ்பீஹ் பண்ணலாமே தவிர தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்லிட்டா உலக பேச்சாயிடுது. செய்யுங்க அப்படின்னு நீங்க இன்னொரு பேச்சை பேசக்கூடாது. அதனால ஜாடையாக தஸ்பீஹ் பண்ணுங்க அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்றாங்களாம். இதை அல்லாஹ் தஆலா மேல சொன்ன வசனத்தை 3வது அத்தியாயத்துடைய 41வது வசனத்துல சொல்றான். அடுத்து சொல்வதை ஜாடையாக மக்களிடத்தில் நீங்களும் தஸ்பீஹ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை 19வது அத்தியாயத்துடைய சூரா மரியம்ல 11வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப், தொழுமிடத்துக்கு தன் சமுதாயத்து மக்களிடம் ஜக்கரியா நபி வந்தார்கள். ஃபஅவ்ஹா இலைஹிம், அவர்களிடத்திலே ஜாடையாக சொன்னார்கள். சப்அன் சப்ஹூஹு புக்ரத்தன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் இறைவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். தஸ்பீஹ் செஞ்சா சுற்றுப்புறம் நல்லா இருக்கும். ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அந்த இடத்தை சுற்றி தஸ்பீஹ் நடந்துகிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்விலே அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் தஸ்பீஹ் பண்ணிட்டே இருக்கணும். அற்புதங்களை எதிர்கொள்வதற்கு தஸ்பீஹ் ஒரு அருமையான வழி. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹு பிஹம்திக சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பியல் அதீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் சொல்லிக் கொண்டிருங்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், நன்மையின் தட்டை கணக்க வைத்து விடும், சொல்வதற்கு எளிதானவை, இறைவனுக்கு பிடித்தமானவை இந்த வார்த்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகையினால தஸ்பீஹ் சுற்றுப்புறங்களில் அதிகமாக நடக்கும் போது அந்த சுற்றுப்புறத்தையே அது ரொம்ப அற்புதத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலமாக அது மாற்றி விடுகிறது. எவ்வளவு பெரிய வலிமை மிக்கது என்பதை 19 அத்தியாயத்தில் 11வது வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதற்கடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, ஃபிரௌன்ட்ட போய் நீங்க ஏகத்துவத்தை சொல்லுங்க. ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலன், அந்த ஊர்ல மூசா நபி தவறுதலாக ஒரு மனிதனை அடிக்க அவன் செத்து போனான், இறந்து போனான். 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணி வைக்க போனாங்க, ஒருத்தன் அவன் மேலதான் தப்பு இருக்குன்னு அடிச்சாங்க, இறந்து போனான். இந்த கொலை குற்றம் வேற அவங்க மேல இருக்குது. அந்த சூழ்நிலையில அவர்கள் மதிய நகரத்துக்கு போய்விட்டு ஒரு 8 வருஷம் கழிச்சு திரும்ப எகிப்து நாட்டுக்கு வருகிறார்கள். நீங்க ஃபிரௌனை போய் பாருங்க, அவன்கிட்ட ஏகத்துவத்தை சொல்லுங்க. நல்லா ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி வைக்கிறான். ஒரு பெரிய பாரமான பொறுப்பு இல்லையா? அந்த பாரமான பொறுப்பை சுமக்கும் போது அவங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாங்க பாருங்க. நமக்கு இதுல படிப்பினை இருக்கு. பாரமான பொறுப்பை சுமக்க நீங்கள் தயங்கினால் தஸ்பீஹ் அதிகமா பண்ணிருங்க, லேசாக்கிடுவான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாரமான பொறுப்பா இருந்தாலும் சரி, குடும்ப பொறுப்பு, ஒரு பெரிய வீட்டை கட்ட வேண்டிய பொறுப்பு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு, இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்கலாம். பிள்ளைக்கு பேர்காலம் பார்க்க வேண்டிய பொறுப்பு, இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு லேசாகணும்னு சொன்னா அதிகமா தஸ்பீஹ் பண்ணுங்க. ஏனென்றால் இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? இறைவா இதுஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, 20வது அத்தியாயத்துல 24 முதல் 36 வரைக்கும் உள்ள வசனம், 12 வசனம் 13 வசனத்தை படிச்சு பாருங்க. இதுஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன் தக்குவாங்க, அவன் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டான். சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்க? இறைவா ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி,
என் நெஞ்சத்தை எனக்கு விசாலமாக்கு, வயசிர்லி அம்ரி என் காரியத்தை எனக்கு லேசாக்கு, வஹலுல் உக்தத மின் லிசானி என் நாவில் உள்ள முடிச்சுக்களை நீ அவிழ்த்து விடு. சரளமா நான் பேசணும். அவன் முன்னால வேண்டு வார்த்தைகளை போட்டு தேடிக்கிட்டு தடுமாறிட்டு இருக்க கூடாது. சரளமா நான் பேசணும். யஃப்கஹு கௌலி அந்த மக்கள் என் பேச்சை விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு சரளமா பேசக்கூடிய ஒரு நாவன்மை எனக்கு தா. வஜஅல்லி வஸீரன் மின் அஹ்லி என் குடும்பத்தில் எனக்கு ஒரு உதவியாளரை தா. ஹாரூன அஹி என் சகோதரர் ஹாரூனை உஷ்துது பிஹி அஸ்ரி எனக்கு வலிமையை நீ ஏற்று அவரை கொண்டு. ஹாரூனை எனக்கு உதவியாளராக தந்து என் வலிமையை ஏற்று. வஷ்ரிக்ஹு ஃபீ அம்ரி அவரை என் காரியத்தில் நீ கூட்டாக்கி விடு. இதெல்லாம் நீ செய்யும் போதுதான் கை நுஸப்பிஹக கஸீரா வ நذ்குரக கஸீரா உன்னை அதிகமா தஸ்பீஹ் பண்ண முடியும், உன்னை அதிகமா திக்ர் பண்ண முடியும். உன்னை அதிகமா தஸ்பீஹ் பண்ணிட்டு நான் ஃபிரௌன்ட்ட போகணும். அதனால தஸ்பீஹ் பண்றதுக்கு நேரம் வேணும். எனக்கு உதவி ஆடுறதுன்னா அவருக்கு பாதி வேலையை கொடுத்து நான் உட்கார்ந்து தஸ்பீஹ் பண்ணிட்டு என்னுடைய மன வலிமையை நான் ஏற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உன்னுடைய உதவியால நான் ஃபிரௌன்ட்ட போய் நிற்பேன் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இன்னக குந்த பினா பஸீரா நீ எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்க போகிறாய். நான் என்ன பண்ண போறேன் நீ பார்த்துட்டு தான் இருக்கிற. எனக்கு தஸ்பீஹ் அதிகமா பண்ணணும், உன்னை அதிகமா திக்ர் பண்ணணும். எனக்கு ஒரு உதவியாளராக ஒரு நபியாக ஹாரூனையும் எனக்கு தா அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? கால கது ஊத்தி தசுலக யா மூசா மூசா உங்களுடைய பிரார்த்தனைகள் கொடுக்கப்பட்டு விட்டன என்று சொல்லிவிட்டான். பாஸ்ட் டென்ஸாவே சொல்லிட்டான், கடந்த கால வினை சொல்லாக. உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டன என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இதை 20 அத்தியாயத்தில் 24 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. அதுக்கடுத்து இது 6வது. 7வது விஷயத்தை பாருங்க. அதாவது மலைகளும் தஸ்பீஹ் பண்ணுது. மலைகள் என்ன பண்ணுது? இறைவனுக்கு கட்டுப்படுவதை வெளிப்படுத்துவதற்காக தஸ்பீஹ் தான் பண்ணுவான். 21 அத்தியாயம் சூரா அம்பியால 79வது வசனம். வஸக்கர்னா மஅ தாவூதல் ஜிபால் யுஸப்பிஹ்ன தாவூதோடு நாம் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம், அவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தன. மலைகளும் தஸ்பீஹ் செய்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வத்தைர பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம்னு சொல்றான். பறவைகள் தஸ்பீஹ் பண்றது இன்னொரு அத்தியாயத்துல சொல்றான், இன்னொரு வசனத்துல. அதை பார்ப்போம். அதற்கடுத்து பாருங்க, இது 21 79. அதற்கடுத்து சூரத்துர் ராஅத் 13 வசனம் 13. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால் இடியும் தஸ்பீஹ் பண்ணுதுங்கறான். யுஸப்பிஹு ராஅது பிஹம்தி இடியும் இறைவனை புகழ்ந்து துதிக்கிறது என்று சொல்கின்றான். அதற்கடுத்து எல்லா படைப்புகளும் இறைவனை தஸ்பீஹ் செய்கிறது, பறவைகளும் தஸ்பீஹ் பண்ணுது. பாருங்கள் 24வது அத்தியாயம் சூரத்து நூர்ல 41வது வசனம் பாருங்கள். அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வத்தைரு சாஃபாத்தின் ரெக்கை விரித்து பறக்கின்ற பறவைகளும் ரெக்கை விரித்து பறந்துகிட்டே தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பறவைகள் தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி என்றால் இறைவனுடைய எல்லா படைப்புகளும் இறைவனை புகழ்ந்து துதிக்கின்றன. இது அவைகளுக்குரிய வணக்கம். எல்லா படைப்புகளும் தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கு, நாம ஏன் பண்ணக்கூடாது? அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய விதியை மாற்றுகின்ற வலிமை தஸ்பீஹுக்கு உண்டு. நம்முடைய விதியவே அது மாத்திரும். அதுக்கும் திருக்குர்ஆனுடைய வசனம் ஒன்றிலிருந்தே நான் உங்களுக்கு சான்றை தருகிறேன். இன்ன யூனுஸ் லமினல் முர்சலீன் யூனுஸ் இறை தூதர்களில் ஒருவர். இது அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன் ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹதீன் தன் சொந்த சமுதாயத்திடம் கோபித்துக் கொண்டு மனித கூட்டம் நிரம்பிய ஒரு கப்பலில் அவர்கள் ஏறுகிறார்கள். ஒரு இந்த கப்பல்ல, அதாவது ஒரு சரக்கு கப்பல்ல. அதுல மனிதர்களும் போறாங்க. ஒரு ஆள் கப்பலில் இருந்து இறங்கிவிட்டால் எல்லாரும் காப்பாற்றிடலாம் என்கிற நிலை வந்தபோது சீட்டு குறுக்கி போட்டு பார்த்தாங்க. ஃபஸாஹம சீட்டு குறுக்கி போட்டு பார்த்தாங்க. ஃபகான மினல் முத்ஹதீன் யூனுஸ் நபியினுடைய பேர் தான் அதுல வந்துச்சு. அவர் தோத்து போயிட்டார். சீட்டு எடுத்து பார்த்தா அவர் பேர் இருக்கு, யூனுஸ் நபி. யாருடைய பேர் வச்சு அவங்க தான் கடல்ல குதிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் அங்க போட்டுக்கிட்ட வாய்மொழி ஒப்பந்தம். கடல்ல குதிச்சாங்க, மீன் முழுங்கிருச்சு. எல்லாம் பிரபலமான செய்தி திருக்குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. சூரா அம்பியாவில் இருக்கிறது. இன்னும் பல்வேறு வசனங்கள் அத்தியாயங்கள் அது இருக்குது. அந்த நேரத்தில் அவர்கள் செய்தது என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இறைவா வணக்கத்துக்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, சுப்ஹானக நீயே தூயவன் என்று தஸ்பீஹ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தஸ்பீஹ் யூனுஸ் தான் அதுக்கு பேர். என்ன ஆயிற்றுன்னு சொன்னா, அவர்களை மீன் கரையில துப்பி விட்டு போய்விட்டது, விழுங்கி வைத்திருந்த மீன். அல்லாஹ் இதை பற்றி திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? 37வது அத்தியாயத்தினுடைய 143 144 இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான்,
ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்பவரில் ஒருவராக இல்லை என்றால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸுன், கியாமத் நாள் வரைக்கும் அவர் மீன் வயிற்றில் தான் தங்கியிருப்பார். மீன் வயிற்றில் தான் தங்கியிருப்பாரு, அது விதி. தஸ்பீஹ் பண்ணி வெளியில வந்துட்டாரு, தஸ்பீஹ் பண்ணினதுனால தான் அவர்கள் வெளியிலே வந்தார்கள், இல்லை என்றால் அங்கதான் இருந்திருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, தஸ்பீஹ் ஒரு மனிதனுடைய விதியை மாற்றுகின்ற வலிமை உள்ளது. இதை விட என்னங்க வேணும்? இப்படி 8 வகையான சிறப்புகள் தஸ்பீஹுக்கு இருக்கிறதாக நாம திருக்குர்ஆனுடைய வசனங்களின் ஓட்டங்களில் இருந்தே நாம புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அதிகமாக தஸ்பீஹ் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தது. மலக்குமார்கள் நாங்க பண்றோம், எதுக்கு மனுஷன், நாங்க தஸ்பீஹ் பண்றோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்தது தஸ்பீஹ் தான் மலக்குமார்களுக்கு தானே தெரியும். அவங்க தானே அல்லாஹ்ட்ட உரையாடுகின்ற, அல்லாஹ்விடம் கட்டளைகளை பெறுகின்ற இடத்தில் இருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக. எனவே தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் தொழுகையில எப்படி எல்லாம் வருது பாருங்க. முதல்ல எடுத்தோம் சனாவுல தஸ்பீஹ் வருது, ருக்கூல வருது, சஜிதாவுல வருது, தொழுகையிலேயே எப்படி வருது. தொழுகைக்கு வெளியிலேயும் நாம் அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும். காலையும் மாலையிலும் அதிகமாக தஸ்பீஹ், ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு வரும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 இப்படி சொல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும், நம்முடைய வாழ்வின் தரம் உயரும், நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும், நம்முடைய ஆசைகள் அல்லக்க தர்பா அல்லாஹ் சொல்வது நம்முடைய ஆசைகள் நிறைவேறும், இம்மை மறுமையின் ஆசைகள் நிறைவேறும், நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும். நம்முடைய நோக்கங்களை மனிதர்களிடத்திலே சென்று புலம்புவதற்கு பதிலாக தஸ்பீஹின் வலிமையால் நாம் அல்லாஹ்விடம் முறையிடுவோம். அல்லாஹ் நமக்கு அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.